இவங்க காப்பாற்ற வேண்டிய உரிமையை பூரா அடகு வச்சுட்டு வாக்குரிமையை இவங்க காப்பாற்றிடுறாங்களாம். ஏன் அது மக்களுக்கு தெரியாதா? தமிழ்நாட்டு மக்கள் அந்த அளவுக்கு விவரம் தெரியாதவங்க கிடையாது. மற்ற மாநிலங்களோடு ஒப்பிடும்போது நம்ம ஆட்கள் ரொம்பவே புத்திசாலிங்க. சொத்து வரி ஏறினப்போ போராட்டம் பண்ணாங்களான்னா இல்லை, வீட்டு வரி உயர்ந்தப்போ போராட்டம் பண்ணாங்களான்னா இல்லை. இன்னைக்கு சட்டம் ஒழுங்கு தமிழ்நாட்டில் சந்தி சிரிச்சுக்கிட்டு இருக்கு. பெத்த தாயினுடைய கண்ணு முன்னாடி 2 போலீஸ்காரங்க கூட்டுப்பாளையில் வன்கொடுமை பண்ணியிருக்காங்க. அங்கே அதுக்காக ஏதாவது போராட்டம் பண்ணாங்களா? கிடையாது. இந்த வெக்கக்கேடு இதுக்கு முன்னாடி தமிழ்நாட்டில் நடந்திருக்கா? இந்த ஆட்சியில் நடந்துக்கிட்டு இருக்கு. அப்போ இதையெல்லாம் மறைக்கிறதுக்கு இப்படி ஒரு போராட்டம். இங்கே பேசும்போது, போராட்ட களத்தில் பேசும்போது என்ன சொல்கிறாங்க? இது ஒரு சதி திட்டம், தேர்தல் ஆணையம் சதி பண்ணுது. இங்கே என்ன பேசுகிறீங்களோ அதை உச்சநீதிமன்றத்திலையும் பேசியிருக்கலாம்ல. அங்கே போகும்போது என்ன சொல்கிறீங்க? அந்த கால மன்னர் காலத்திலலாம் பார்த்திங்கன்னா மன்னரை பார்த்து பாடுறதுக்காக அரசவை புலவர்லாம் வச்சுருப்பாங்களாம் அரசவையில். அந்த மாதிரி தான் நீ கூட்டணி கட்சியோட வேலை எல்லாமே இருக்குது. இவங்க எதுக்காக கட்சி ஆரம்பித்தாங்க? கம்யூனிஸ்ட் கட்சின்றது அதோட பேஸ் என்ன? தன்னுடைய வாழ்க்கையில் எதுக்காக பார்த்திங்கன்னா கருப்பு துண்டை தோளில் போட்டோம் அப்படின்றதே மறந்து போய் திரு வைகோ அவர்கள், அதே போல தான் திரு திருமாவளவன் அவர்களும் பட்டியல் சமூக மக்களுக்காக இங்கே எத்தனை கொடுமை நடக்கு. வேங்கை வயல் விவகாரத்துக்காக எத்தனை போராட்டம் இந்த மாதிரி பண்ணிட்டார் இவர். மக்கள் அனைவருக்கும் வணக்கம். சொல்லிடி நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. நான் உங்கள் இனியவன் முத்து. இன்று தமிழகத்தில் எஸ்ஐஆர் பணிகள் மிக தீவிரமாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. அது குறித்து தான் இன்றைய நிகழ்ச்சியில் பேச போகிறோம். ஸ்ரீராம் வணக்கம். வணக்கம். இன்னைக்கு தமிழகத்தில் பார்த்தீங்க அப்படின்னா எஸ்ஐஆர் பணிகள் ரொம்பவே தீவிரமாக நடந்துகிட்டு இருக்கு. ஆனால் எஸ்ஐஆரை எதிர்த்து திமுகவுடைய கூட்டணி கட்சிகள் எல்லாம் ஒரு பக்கம் போராட்டம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா களத்தில் பல குளறுபடிகளை பண்ணிக்கிட்டு இருக்கிறதா மக்களுடைய குற்றச்சாட்டுகளும் எதிர்கட்சிகளுடைய குற்றச்சாட்டுகளுமா இருக்கு. நீங்க அந்த போராட்டத்தை பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கண்டிப்பா. நான் மட்டும் கிடையாது, தமிழ்நாடே பார்த்தீங்கன்னா இந்த போராட்டத்தை ரொம்ப ஆச்சரியமாக பார்த்தாங்க. ஏன் அப்படின்னா, சுமார் ஒரு 54 மாதத்துக்கு பிறகு சார் திமுக எதிர்கட்சியாக இருக்கும்போது திமுகவை எப்படியாவது ஆட்சி கட்டியில் அமர வைக்கணும் அப்படின்றதுக்காக இந்த திமுகவுடைய கூட்டணியில் இருக்கக்கூடிய வங்கி கணக்கில் வாங்க வேண்டியதை வாங்கி கொண்டு போராடக்கூடிய கூட்டணி கட்சிகள் எல்லாருமே பார்த்திங்கன்னா போராட்டம் பண்ணாங்க. எப்போ திமுக எதிர்கட்சியாக இருந்தப்போ 54 மாதத்துக்கு பிறகு இவ்வளவு காலம் அமைதியாக இருந்தவங்க இன்றைக்கி தான் எல்லாருமா சேர்ந்து ஒரு போராட்டம் அப்படிங்கிறத பண்ணியிருக்கிறாங்க. இதே இந்த கூட்டம் பார்த்திங்கன்னா சொத்து வரி ஏறினப்போ போராட்டம் பண்ணாங்களான்னா இல்லை, வீட்டு வரி உயர்ந்தப்போ போராட்டம் பண்ணாங்களான்னா இல்லை. அதே மாதிரி 3 முறை கரண்ட்டு பில்லு ஏற்றுனாங்க, அப்போ பண்ணாங்களான்னு கேட்டிங்கன்னா இல்லை. அதே மாதிரி அரிசியில் ஆரம்பித்து பால் வரைக்கும் எல்லா அத்தியாவசிய பொருட்களோட விலையும் ஏறி இருக்குது. மக்கள் இன்றைக்கி கஷ்டப்பட்டுருக்காங்க. அதுக்கெலாம் ஏதாவது போராட்டம் பண்ணிங்களான்னு கேட்டிங்கன்னா இல்லை. அதெல்லாம் கூட விடுங்க. இன்றைக்கி சட்டம் ஒழுங்கு தமிழ்நாட்டில் சந்தி சிரிச்சுக்கிட்டு இருக்குது. முதலமைச்சர் திருச்சி மாவட்டத்துக்கு போகிறாரு. அவர் திருச்சி மாவட்டத்தில் இருக்கும்போதே பார்த்திங்கன்னா காவலர் குடியிருப்புக்குள்ளே புகுந்து ஒரு போலீஸ்காரரோட வீட்டுக்குள்ளே ஒரு பட்டியல் சமூக இளைஞரை வெட்டி கொள்கிறாங்க. இப்போ அதெல்லாம் கண்டித்து இவங்க ஏதாவது போராட்டம் பண்ணியிருக்காங்களான்னு கேட்டிங்கனாக்கா இல்லை. கோயம்புத்தூரில் சமீபத்தில் தான் ஒரு கூட்டுப்பாளையில் வன்கொடுமை நடந்தது. திருவள்ளூரில் 2 போலீஸ்காரங்க கோவிலுக்கு சாமி கும்பிட போன பெண், திருவண்ணாமலையில் இப்போ அங்கே சாமி கும்பிட போன பெண்ணை பெத்த தாயினுடைய கண்ணு முன்னாடி 2 போலீஸ்காரங்க கூட்டுப்பாளையில் வன்கொடுமை பண்ணியிருக்காங்க. அங்கே அதுக்காக ஏதாவது போராட்டம் பண்ணாங்களா? கிடையாது. விழுப்புரத்தில் ஒரு போலீஸ்காரர் 10வது படிக்கிற பொண்ணு, அந்த பொண்ணை பார்த்திங்கனாக்கா காவல் நிலையத்துக்கு அருகில் இருக்கக்கூடிய ஒரு பாலடைந்த வீடு, அந்த வீட்டில் வச்சு பாலியல் வன்கொடுமைன்ற பண்ணுற அதுக்காக ஏதாவது போராட்டம் பண்ணியிருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா இல்லை. இன்னைக்கு டெல்டாவில் விவசாயிகளெல்லாம் மழையில் நெல்மணிகள் நனைஞ்சு முளைச்சி போயிடுச்சின்னு வேதனையில் கண்ணீர் விட்டு அழுகிறாங்க. அதுக்காக ஏதாவது போராட்டம் பண்ணிங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்காகவும் போராட்டம் பண்ணலை. அப்போ இந்த மாதிரி மக்கள் பிரச்சனை எதுக்குமே போராட்டம் பண்ணாதவங்க இன்றைக்கி இந்த திமுக ஆட்சியில் மக்கள் படுறாங்க இல்லையா? இப்போ நான் பட்டியல் போட்டேன் இல்லையா? இந்த மக்களுடைய கஷ்டங்களெல்லாம் மறைக்கிறதுக்காக, திமுகவை காப்பாற்றுறதுக்காக, மக்களை திசை திருப்புறதுக்காக ஒரு போராட்டத்தை பண்ணியிருக்காங்க. 54 மாதத்துக்கு அப்புறம் எல்லாருமா ஒன்று கூடி ஒரு மேடையில் நின்று ஒரு போராட்டம் அப்படின்றத பண்ணியிருக்காங்க. இந்த போராட்டத்தில் பார்த்திங்கன்னா தன்னுடைய வாழ்க்கையில் எதுக்காக பார்த்திங்கன்னா கருப்பு துண்டை தோளில் போட்டோம் அப்படின்றதே மறந்து போய் திரு வைகோ அவர்கள் கட்சி ஆரம்பித்ததே குடும்ப ஆட்சி, குடும்ப அரசியலுக்கு எதிராக தான் கட்சியே ஆரம்பித்தார். இன்றைக்கி அவர் பார்த்திங்கன்னா மேடையில் பேசும்போது சொல்கிறார், மக்கள் கஷ்டப்படும் போது பார்க்குறவங்க தான் முதலமைச்சர். அந்த வகையில் மக்கள் கஷ்டப்படும் போதெல்லாம் நம்ம முதலமைச்சர் போய் பார்க்குறாராம். யார் சொல்கிறார்? வைகோ அவர்கள் சொல்கிறார். மக்கள் தினமும் செய்திகளை பார்க்கலையா? ஏங்க கள்ளக்குறிச்சிக்கு முதலமைச்சர் போனாரா? டெல்டாவுக்கு முதலமைச்சர் போனாரா? இப்போ மக்கள் பார்த்துட்டு தானே இருக்காங்க. அவங்களுக்கு தெரியாதா? மக்கள் கஷ்டப்படுற இடத்துல எந்த இடத்துல முதலமைச்சர் போய் நின்றுருக்கிறார்? அவருக்கு அரசியல் தேவைன்னா அந்த இடத்துல போய் நிற்கிறார். இதை வைகோ அவர்கள் அந்த மேடையில் பேசுகிறார். மொத்தத்தில்
இது திமுக கூட்டணி மக்களை ஏமாற்றுவதற்காக நடத்துகிற ஒரு மிகப்பெரிய நாடகத்தை இன்னைக்கு சென்னை உட்பட தமிழ்நாடு முழுக்க ஒரு போராட்டம்ன்ற பேரில் நடத்தி முடிச்சிருக்கிறாங்க. இப்போ நீங்கள் அப்போ கூட்டணி கட்சிகள் வந்து வேறு எந்த ஒரு மக்கள் இதுக்காண்டியும் போராட்டம் பண்ணலைன்னு சொல்கிறீங்க. ஆனால் கொஞ்சம் ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா முதலமைச்சர் வந்து ஒரு சட்டம் இயற்றுறார். அதாவது 8 மணி நேர வேலையை 12 மணி நேரம் மாற்றணும் அப்படின்னு சொல்லி உடனே வந்து அதுக்கு கம்யூனிஸ்ட் கட்சிகள் போராட்டம் பண்ணுறாங்க. இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆணவ படுகொலைக்கு எதிராக வந்து விசிக தலைவர் திருமாவளவனும் ஒரு திக்கம் போராட்டம் பண்ணுறாரு. இப்போ இதெல்லாம் போராட்டம் தானே மக்களுக்கு. இதோட சேர்த்து மதுவை ஒழிக்கிறோம் பாரு அப்படின்னு சொல்லி திருமாவளவன் அவர்கள் ஒரு போராட்டம் பண்ணார். யார திமுக காரர்களே கூட்டி வச்சு ஒரு போராட்டம், அதையும் சேர்த்து சொல்லுங்கள். ஏன் இப்போது 12 மணி நேர வேலை அப்படிங்கிறது அதிமுக மிக கடுமையாக எதிர்த்தாங்க. சட்டமன்றத்திலையும் சரி, பொதுவெளியிலையும் சரி, மக்கள் மன்றத்திலையும் சரி, எல்லா இடத்துலையும் அவங்க கடுமையாக எதிர்த்தனுடைய விளைவாக தான் அது பின்வாங்கப்பட்டதை தவிர்த்து இவர்களுடைய சாதனைன்றது அதில் எதுவும் கிடையாது. நான் தான் இவ்வளவு பட்டியல் போட்டேன்ல, இத்தனை மக்கள் பிரச்சனை இருக்குது, சட்டம் ஒழுங்கு சந்திச்சு இருக்குது, இவங்க அதற்காகலாம் போராட்டம் பண்ணியிருக்காங்களா? கிடையாது. எஸ்ஐஆருக்கு மட்டும் எதிர்த்து போராட்டம் பண்ணுறாங்க. சரி, எஸ்ஐஆருக்கு எதிராக நீங்கள் வந்து போராட்டம் பண்ணுறீங்களே, இங்கே பேசும்போது போராட்ட களத்தில் பேசும்போது என்ன சொல்கிறாங்க? இது வந்து ஒரு சதி திட்டம், தேர்தல் ஆணையம் வந்து சதி பண்ணுது, எதுக்காக திமுகவை தோற்கடிக்கிறதுக்கான சதியை தேர்தல் ஆணையம் செய்யுது அப்படின்ற குற்றச்சாட்டை சொல்கிறாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா சிறுபான்மை மக்களுடைய வாக்குகளை வந்து பறிச்சிருவாங்க, பட்டியல் சமூக மக்களோட வாக்குகளை பறிச்சிருவாங்க அப்படின்னு மேடையில் வீரவசனம் பேசுகிறீங்களே. எஸ்ஐஆரை எதிர்த்து உச்சநீதிமன்றத்துலேயும் ஒரு வழக்கு போட்டிருக்கீங்களே, இங்கே என்ன பேசுகிறீங்களோ அதை உச்சநீதிமன்றத்துலையும் பேசியிருக்கலாம்ல. அங்கே போகும்போது என்ன சொல்கிறீங்க? நாங்கள் எஸ்ஐஆரை வந்து நடத்தவே கூடாதுன்னெலாம் சொல்லலைங்க, நடத்துங்க, ஆனால் இப்போ வேண்டாம், இது வந்து பருவமழை காலமாக இருக்குது, கிறிஸ்துமஸ் விடுமுறையெல்லாம் கூட வரப்போகுது, இந்த சூழலில் வந்து இதை எப்படி செய்ய முடியும்? ஏன் இங்கே சொன்ன மாதிரி அங்கேயும் போய் சொல்லுங்கள், கோர்ட்லேயும் சொல்லுங்கள், தேர்தல் ஆணையம் சதி பண்ணுது சார், நாங்கள் வந்து நாடு போற்றும் ஒரு மாடல் ஆட்சியை நடத்திக்கிட்டு இருக்கோம், எங்கள் ஆட்சியை வந்து பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு அனுப்புறதுக்கு எல்லாருமா சேர்ந்து சதி பண்ணுறாங்க, போய் சொல்லுங்கள். அங்கே ஏன் சொல்ல மாட்டீங்க? அப்போ இங்கே ஒரு வேஷம் மக்கள் மன்றத்தில் சதி அது இதுன்னு, அங்கே போயிட்டீங்க அப்படின்னா அங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா நேரம் இல்லை சார், லீவுலாம் வருது, மழை பெய்யுது அப்படின்னு அங்கே ஒரு காரணத்தை சொல்கிறது. ஏன் இந்த ரெட்ட விஷம்? இப்போ உச்சநீதிமன்றமும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எஸ்ஐஆருக்கு தடை கிடையாது, நீங்கள் வந்து தாராளமாக அந்த பணிகளை தொடரலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எதிர்க்கட்சியுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி நம்ம தமிழகத்தோட எதிர்க்கட்சி அதிமுகவும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இணை மனுவும் போட்டிருக்கிறாங்க. இப்போ இவ்வளவும் நடந்துட்டு இருக்கும்போது இவங்க எஸ்ஐஆரை எதிர்க்க வேண்டிய அவசியம் என்ன இருக்குது? ஏன்னா நம்ம முதலே சொன்ன மாதிரி ஒரு பக்கம் வந்து என்ன மாதிரியான குளறுபடிகள் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறதையும் நம்ம தெளிவாக பார்த்துக்கிட்டு தான் இருந்தோம். இந்த பக்கமும் அவங்க எதிர்க்க வேண்டிய சூழல் வந்து வருது அப்படின்னா மக்களை குழப்பறதுக்கு உண்டான வேலைகள் எதுவும் நடக்குதா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் இருக்குது. சரி, இப்போ சினிமாவிலலாம் வந்து பார்த்திங்கன்னா முக்கோண காதல் கதை அப்படின்றத ஒரு சில படங்களில் அதெல்லாம் இருக்கும். முக்கோண காதல்களை 3 பேர் இருப்பாங்க, 3 விதமான இது போய் அந்த மாதிரி இந்த எஸ்ஐஆர் விவகாரத்தில் திமுக என்ன செய்யுதுன்னு பார்க்கணும். முதலே நான் சொன்ன மாதிரி போராட்ட காலத்தில் இது ஒரு சதி, நம்ம ஓட்டெல்லாம் போயிடும், வாக்குரிமையை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா இதை இப்போ செய்யாதீங்க, நேரம் இல்லை, ஆட்கள் இல்லை அப்படின்னு சொல்லி உச்சநீதிமன்றத்தில். மூன்றாவது பக்கம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய பிஎல்ஓக்களை வேலை செய்ய விடாமல் திமுகவினர் பல குளறுபடிகளை இந்த எஸ்ஐஆர்ன்றதே குளறுபடிகளை நீக்கிறதுக்காக கொண்டு வந்தது, இதில் குளறுபடி பண்ணுறாங்க அப்படின்ற குற்றச்சாட்டுன்றதுக்கு இப்போ நீங்கள் சொன்னீங்க இல்லையா, உச்சநீதிமன்றத்தில் அதிமுக சார்பில் ஒரு மனு ஒன்று போடுறாங்க. இப்போ அந்த மனுவை வந்து உச்சநீதிமன்றம் ஏற்றுக்கலை அப்படின்னு சொல்லி இங்கே இருக்கக்கூடிய ஊடக உடன்பிறப்புகள் வேகமாக செய்திகளை போட்டுட்ருக்காங்க. எஸ்ஐஆர் பணிக்கு தடை இல்லை அப்படின்றத உச்சநீதிமன்றம் சொல்லியிருக்கு. அதைத்தானே ஹெட்லைன்ஸாக நீங்கள் போடணும், பிரேக்கிங் நியூஸ் அதானே. ஏன்னா இங்கே இருக்கக்கூடிய திமுக அதை வந்து திமுக மட்டும் இல்லை, அவர்களுடைய கூட்டணியில் இருக்க மொத்த பேரும் சேர்ந்து போய் தடை வேணும்னு கேட்கும்போது தடையெல்லாம் போட முடியாது, பணிகளை தொடரலாம் அப்படின்றத உச்சநீதிமன்றம் சொல்கிறாங்கன்னா எவ்வளோ பெரிய பிரேக்கிங். அங்கே வந்து அதிமுகவுடைய மனு ஏற்றுக்கொள்ளப்படவில்லை அப்படின்றது ஒரு பிரேக்கிங் நியூஸாக போடுறாங்க. ஆனால் உண்மை என்னென்னா அதிமுகவுடைய மனுவை உச்சநீதிமன்றம் ஏற்றுக்கொண்டது. உண்மை அப்படி இருக்கும்போது உண்மைக்கு மாறான ஒரு செய்தியை இங்கே வேகமாக ஸ்ப்ரெட் பண்ணுறாங்க. இப்போ அதிமுக அந்த மனுவில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நீங்கள் சொன்ன இந்த குளறுபடிகளை தான் திமுக களத்தில் வந்து பார்த்திங்கன்னா பிஎல்ஓக்களை வேலை செய்ய விடுறதில்ல, பிஎல்ஓக்கள் தான் இந்த ஃபார்மை கொண்டு போய் வாக்காளர்கள்கிட்ட கொடுக்கணும், நிரப்புனதுக்கு பிறகு திரும்ப அவங்க தான் வாங்கிட்டு போகணும். ஆனால் இந்த வேலையை யார் செய்கிறாங்க அப்படின்னா திமுகவினர் செய்கிறாங்கன்றது அதிமுகவினுடைய குற்றச்சாட்டாக இருக்குது. அதற்கு ஆதாரமாக பல வீடியோக்கள் இன்றைக்கி வெளிவந்துட்டு இருக்கு. திமுகவினுடைய ஐடி விங்கில் இருக்கக்கூடிய ஒரு பெண், அவங்க வந்து பார்த்திங்கன்னா பிஎல்ஓ செய்ய வேண்டிய வேலையை அவங்க செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இதில் வந்து இறந்தவர்களுடைய பேரை நீக்கிறது கிடையாது, வீடு மாறி போனவங்களுடைய பேரை வந்து பார்த்திங்கன்னா ஷிஃப்டடுன்னு சொல்லி அவங்களுடைய இதை கழிக்கிறது கிடையாது. இவர்களுக்கு ஏற்றாற் போல இந்த வாக்காளர் பட்டியலை சீர்திருத்தக்கூடிய வேலையை திமுக செஞ்சுக்கிட்டு இருக்கு
அப்படின்றது தான் இன்றைக்கி அதிமுக ஒரு மனுவாக அங்கே போட்டிருக்காங்க. அதை உச்சநீதிமன்றம் ஏற்றுக்கிட்டாங்க. இந்த வழக்கு இனி தொடர்ந்து வந்து நடக்க போகுது. அப்போ கூட்டணி கட்சிகளுடைய போராட்டங்கள்ங்கிறது வெறும் கண் துடைப்புக்கான போராட்டம் மட்டும்தான் தமிழகத்தில் நடந்துகிட்டு இருக்குதா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் வருது இல்லையா? இல்லை, இவ்வளவு தெளிவாக சொல்கிறேன்ல, இது கண் துடைப்பு தான், மக்களை ஏமாற்றுவதற்கான வழி தான். நான் என்ன கேட்குறேன், இவங்க என்ன சொல்கிறாங்க, இப்போ நேற்று மேடையில் பேசக்கூடிய தலைவர்கள்லாம் சொல்கிறது என்ன, மக்களுக்கு வாக்குரிமை எப்படி கிடைச்சது தெரியுமா, இந்தியா சுதந்திரம் அடைஞ்சப்ப இந்தியா எப்படி இருந்தது தெரியுமா, இவர்கள் வாக்குரிமை பற்றி, அதாவது வாக்குரிமை பற்றி கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்காங்க. தமிழ்நாட்டு மக்கள் வந்து அந்த அளவுக்கு வந்து விவரம் தெரியாதவங்க கிடையாது. நாடாளுமன்ற தேர்தலுக்கு எப்படி ஓட்டு போடணும், சட்டமன்றத்துக்கு எப்படி ஓட்டு போடணும், உள்ளாட்சி தேர்தல் வரும்போது எப்படி ஓட்டு போடணுங்கிறதுலாம் ரொம்ப தெளிவாக தெரிஞ்சவங்க. நீங்கள் நாடாளுமன்றத்துக்கும் சட்டமன்றத்துக்கும் ஒரே சமயத்தில் தேர்தல் வச்சா கூட நாடாளுமன்றத்துக்கு எந்த கட்சிக்கு ஓட்டு போடணும், சட்டமன்ற தேர்தலுக்கு எந்த கட்சிக்கு ஓட்டு போடணும்னு பிரித்து பார்த்து ஓட்டு போடுவாங்க. ஸோ அந்த அளவுக்கு தேர்தலை பற்றின, அரசியலை பற்றின நல்ல புரிதல் இருக்கக்கூடிய வாக்காளர்கள் எங்கே இருக்காங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்காங்க. மற்ற மாநிலங்களோடு ஒப்பிடும்போது நம்ம ஆட்கள் ரொம்பவே புத்திசாலிங்க. இவங்களுக்கு வந்து தங்களுடைய வாக்குரிமையை எப்படி காப்பாற்றிக்கணுங்கிறது நல்லாவே தெரியும். இப்போ ஆட்சியில் இருந்த காலத்தில் பூரா தமிழ்நாட்டினுடைய உரிமையை ஒட்டு மொத்தமாக அடகு வச்ச கட்சி எதுன்னு தமிழ்நாட்டில் நீங்கள் யார்கிட்ட வேணால் போய் கேளுங்க, திமுகன்னு சொல்லுவாங்க. கச்சத்தீவை தார வாத்தீங்க, காவிரி உரிமையை தார வாத்தீங்க, டெல்டாவில் வந்து பார்த்தீங்கன்னா மீத்தேன் திட்டத்தை கொண்டு வந்து அங்கே இருக்கக்கூடிய விவசாயிகளோட உரிமையை தார வார்த்தீங்க. இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி 8 மணி நேரம் வேலை 12 மணி நேரமாக மாற்றுறதுக்கான ஒரு முயற்சி இவங்க எடுத்தாங்க. டங்ஸ்டன் சுரங்கத்தை அனுமதித்தாங்க மதுரையில். இப்போ கூட வந்து பார்த்திங்கன்னா ராமநாதபுரத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மீத்தேன் திட்டத்தை தொடர்ந்து நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க. அதற்கான அனுமதியை இந்த அரசு கொடுத்துருக்குன்றது அங்கே இருக்கக்கூடிய விவசாயிகளுடைய குற்றச்சாட்டாக இருக்குது. இவங்க காப்பாற்ற வேண்டிய உரிமையை பூரா அடகு வச்சுட்டு வாக்குரிமையை இவங்க காப்பாற்றி தர்றாங்களாம். ஏன் அது மக்களுக்கு தெரியாதா? மக்கள் பார்த்துக்க மாட்டாங்களா? அவங்களுக்குன்னு இந்த ஃபார்ம்லாம் ஃபில் பண்ண தெரியாத அளவுக்கா இருக்கிறாங்க. ஸோ மக்களுக்கு திமுகவும் ஒரு நம்பர்லாம் வந்து விட்டுருந்தாங்க, ஏதாவது குளறுபடிகள் ஏதாவது பிரச்சனைகள் இருந்தால் இந்த நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க அப்படின்னு சொல்லிட்டு திமுக ஒரு நம்பர் கூட விட்டுருந்துச்சு. அதாவது திமுக மட்டும் கிடையாது, எல்லா கட்சியிலையும் இன்னைக்கு BLA 2ன்னு சொல்லி பூத் லெவல் ஏஜென்ட்ஸ் வந்து இருக்கிறாங்க. நீங்கள் BLO மட்டும் உங்கள்கிட்ட வராரு அப்படின்னா மக்கள் குழம்புறதுக்கான வாய்ப்பு இருக்குது. BLA 2 இருக்கிறாங்க, எல்லா கட்சியிலும் இருக்காங்க. அதிமுகவில் இருக்காங்க, திமுகவில் இருக்காங்க, பாஜக, காங்கிரஸ்னு எல்லா கட்சியிலும் இருக்காங்க. அவர்களும் வழிநடத்த தான் போகிறாங்க, அவங்களும் கண்காணிக்க தான் போகிறாங்க. அதனால் மக்களுக்கு வந்து இதில் ஒரு பெரிய குழப்பம் வந்து வாக்குரிமையெல்லாம் பறிபோயிடக்கூடிய அபாயம்ன்றதெல்லாம் இல்லை. இந்த திமுக இதில் எதுவும் குளறுபடி பண்ணாமல் இருந்தால் போதும். இன்றைக்கி அதிமுக அதற்கான முயற்சிகளை தான் எடுக்கிறாங்க. இதில் நடக்கக்கூடிய இந்த குளறுபடிகளை பூரா கண்காணிக்கணும், இதை வந்து இல்லாமல் செய்யணும், குளறுபடி நடக்காமல் பார்த்துக்கணும், இந்த தேர்தல் நேர்மையாகவும் சுதந்திரமாகவும் நடக்கணும், இந்த வாக்காளர் பட்டியல் சீர்திருத்தமும் அந்த மாதிரி நடக்கணும் அப்படின்றது தான் இன்றைக்கி அதிமுக கையில் எடுத்து பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய ஒரு வேலையாக இருக்குது. இன்னொரு பக்கம் இவங்க சொல்கிற மாதிரி இந்த உரிமைகளெல்லாம் இவங்க மீட்டு தர தேவையில்லை, மக்களுடைய உரிமைகளை பறிக்கிற வேலையை இன்றைக்கு ஆட்சியாளர்கள் செய்கிறாங்க. ஏன் இன்றைக்கி வந்து தூய்மை பணியாளர்கள் சென்னையில் போராட்டம் பண்ணாங்க சார். இன்றைக்கி வரைக்கும் அவங்களுடைய போராட்டம் ஒரு முடிவு பெறாமல் இருக்குது, தொடர்ந்து பண்ணிகிட்டே இருக்காங்க. அவர்களுக்காக இந்த கூட்டணி கட்சிகள் என்றைக்காவது வந்து குரல் கொடுத்துருக்காங்களா? கிடையாதுல்ல. ஏன் கொடுக்கல? அவங்களுக்கு குரல் கொடுத்துருக்கணும்ல. இப்போ மக்கள் பிரச்சனைக்கெல்லாம் குரல் கொடுங்கன்னா அங்கே போய் எந்த குரலும் கொடுக்காம ராஜராஜ சோழன் ஆட்சி நடக்குது, ஏதோ காமராஜர் ஆட்சி நடக்குது, முதலமைச்சர் ஸ்டாலினை போல முடியுமா? அதான் நான் தான் சொன்னேன், அறிவு திருவிழாவில் வேற மகன் துணை முதல்வர் வேற புகழ்ந்து பேசிக்கிட்டு இருந்தாங்க. அதான் அவங்களுக்குள்ள அவர்களே புகழ்ந்து பேசிப்பாங்க. அப்போது வெறுமனே புகழ்ச்சி என்ன, அதாவது அந்த கால மன்னர் காலத்திலலாம் வந்து பார்த்திங்கன்னா மன்னரை பார்த்து பாடுறதுக்காக அரசவை புலவர்லாம் வச்சுருப்பாங்களாம். அரசவையில் அந்த புலவர் வந்து பார்த்திங்கன்னா மன்னனை பற்றி புகழ்ந்து பாடி பரிசில் பெற்றுக்கொண்டே செல்வார். அந்த மாதிரி தான் நீ கூட்டணி கட்சியோட வேலை எல்லாமே இருக்குது. இவங்க எதுக்காக கட்சி ஆரம்பித்தாங்க? கம்யூனிஸ்ட் கட்சின்றது அதோட பேஸ் என்ன? தொழிலாளர்களுக்காக போராடுறது. இன்றைக்கி அரசு ஊழியர்களுக்கு எத்தனை வாக்குறுதிகளை கொடுத்துட்டு இந்த அரசு ஏமாற்றிருக்கு? ஏதாவது கேள்வி கேட்குறாங்களா? செங்கோடி அப்புறம் எதுக்கு ஏந்துறாங்க? அதான் வந்து வங்கி கணக்கில் பணம் வந்துருச்சுன்னு வேற ரொம்ப தெளிவாகவே ஓப்பனாகவே பேசிட்டாங்களே. அதைத்தான் சொல்கிறேன் நான். இவர்கள் எதற்காக கட்சி நடத்துகிற? கம்யூனிஸ்ட் கட்சி தொழிலாளர்களுக்கான கட்சி அப்படின்னு சொல்லி ஆரம்பித்தாங்க. இன்றைக்கி அது அப்படி தான் இருக்குதான்னு கேட்டிங்கன்னா இல்லை. வங்கி கணக்கில் நாங்கள் மட்டுமா வாங்கினோம், எங்களை மட்டும் என்னப்பா சொல்கிறீங்க, இது அவர் தான்ப்பா வாங்கினாருன்னு கூட இருக்கவங்கள கோத்து விடுற வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி கருப்பு துண்டுக்காரர் எதுக்காக கட்சி ஆரம்பித்தார்? இந்த குடும்ப ஆட்சி, குடும்ப அரசியலை எதிர்த்து கட்சி ஆரம்பித்தார். இன்றைக்கி அவர் கட்சிக்குள்ளேயே குடும்ப அரசியலை கொண்டு வந்து அதை வந்து காப்பாற்றிக்கிறதுக்காக இன்றைக்கி அவர் எந்த கட்சியை எதிர்த்து அரசியலை நடத்த ஆரம்பித்தாரோ அந்த கட்சிக்குள்ளேயே போய் சரணாகதி ஆகிட்டார். அதே போல் தான் திருமாவளவன் அவர்களும் பட்டியல் சமூக மக்களுக்காக இங்கே எத்தனை கொடுமை நடக்குது, வேங்கை வயல் விவகாரத்துக்காக எத்தனை போராட்டம் இந்த மாதிரி பண்ணிட்டார் இவர், சொல்லுங்கள் பார்ப்போம். இல்லை எல்லா கூட்டணி கட்சிகளையும் அழைத்து வந்து ஒரு இடத்துல ஒரு அடையாள போராட்டம் எல்லாருமே சேர்ந்துட்டு வழக்கம் போல் இப்படி தூக்கிட்டு நிற்பீங்களா, கையை தூக்கிட்டு? அந்த மாதிரி எத்தனை இடத்துல நின்னீங்க நீங்கள்? அன்னைக்கில் மக்கள் பிரச்சனைக்காக கூட மாட்டுறாங்க.
எஸ்ஐஆர் வந்து வாக்குரிமை போகுதான். இது வந்து முழுக்க முழுக்க ஒரு அரசியல் பிரச்சாரம் இங்கே நடக்கக்கூடிய. ஏன்னா மக்களை வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இந்த மாதிரி ஒரு பிரச்சாரத்தை இது பண்ணி ஊடகங்களில் மீண்டும் மீண்டும், ஏன்னா ஊடக உடன்பரப்புகள் இருப்பாங்க, இதை பற்றியே பேசிக்கிட்டே இருப்பாங்க. போலீஸ்காரரோட வீட்டுக்குள்ளே புகுந்து ஒரு கொலை நடந்திருக்கு, போலீஸ்காரரே வந்து போக்சோ வழக்கில் சிக்கிறாரு. இன்றைக்கி மதுரையில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு காவல் வாகனம் வந்து போய் ஒரு குடும்பத்தை போகக்கூடாது, அதாவது தவறான பாதையில் போய் ஒன்வேல போய் அங்கே எதிர வந்து ஒரு குடும்பத்தை மொத்தமாக காலி பண்ணிட்டாங்க. 2 அப்பா அம்மா, சின்ன குழந்தை இறந்து போயிருக்கு. அந்த உறவினர்கள்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, காவலர் கஞ்சா போதையில் இருந்தார், அந்த காவல் வாகனத்தை ஓட்டி வந்த ஓட்டுநர் வந்து கஞ்சா போதையில் இருந்தார் அப்படின்றத அவங்க குற்றச்சாட்டாக சொல்கிறாங்க. இதை பற்றிலாம் என்னங்க இப்படி சட்டம் ஒன்று சந்தி சிரிச்சுக்கிட்டு இருக்கு? இப்படி தான் தமிழ்நாடு இருந்ததா? எங்கேயாவது நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஒரு காவல்துறை ஊழியர், காவலர் ஒரு வந்து 10ஆம் வகுப்பு பெண்ணை வந்து பாலியல் வன்கொடுமை செய்தார். இதற்கு முன்னாடி தமிழ்நாட்டில் கேள்விப்பட்டிருக்கீங்களா? கஞ்சா போதையில் வந்து காவலர் வந்து வாகனத்தை ஓட்டிகிட்டு போய் ஒரு குடும்பத்தையே க்ளோஸ் பண்ணிட்டார் அப்படின்ற குற்றச்சாட்டை இது வரைக்கும் எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? இந்த ஆட்சியில் தான் எல்லாம் புதுசாக நடக்குது. மதுரையில் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி அமைச்சர்கள் வந்து விசிட் பண்ணுறாங்க எங்கள் ராஜாஜி ஹாஸ்பிட்டலில். இவர் அமைச்சர் பின்னாடி வந்துட்டு இருக்கோம், முன்னாடி வந்து அந்த பினாயில் வந்து தெளிச்சுக்கிட்டே போகிறாங்க. வரவேற்பு பன்னீர் தூவி வரவேற்பு கொடுத்து பார்த்துருப்போம். இது வந்து பினாயில் தெளித்து வரவேற்பு கொடுக்குறாங்க. ஏன்னா அமைச்சருக்கு வந்து நார்த்தம் வந்துடக்கூடாதான், அவருக்கு நோய் தொற்று வந்துடக்கூடாதான். அப்போ அங்கே டெய்லி போயிட்டு வந்துட்டு இருக்கான மக்கள், அவங்களாம் மனுஷங்க கிடையாது, அவங்களுக்கு நோய் தொற்று வராதா, அவங்களுக்கு நாத்தம் எடுக்காதா, அவங்களுக்கு மூக்கு இல்லையா? அவர்களுக்காக இந்த சுகாதார பணியெல்லாம் செஞ்சுருக்கீங்களா? அமைச்சர் வரும்போது மட்டும் செய்கிறீங்க. அப்போ இந்த அவலங்களை எல்லாம் பேச வேண்டிய ஊடகங்கள் எஸ்ஐஆரில் என்ன ஆகும் தெரியுமா? அந்த ஃபார்மை எப்படி ஃபில் பண்ணணுன்றது எல்லாருக்கும் தெரியும், மக்களுக்கு தெரியும். ஆனால் இந்த ஊடகத்தில் இன்றைக்கி பேசிகிட்டு இருக்கக்கூடிய ஆட்கள்கிட்ட போய் கொடுங்க, யாருக்கும் தெரியாது இதில் என்ன நடக்குது. இது ஏதோ முதல் முறையாக இதைத்தான் உச்சநீதிமன்றத்தில் மிக தெளிவாக கேட்குறாங்க. 9வது முறையாக இதை பண்ணியிருக்கிறாங்க. ஆமாம், இந்தியா சுதந்திரம் அடைந்து 9வது முறையாக இந்த எஸ்ஐஆர் அப்படின்ற தீவிர வாக்காளர் திருத்தம்ங்கிறது நடக்குது. ஏதோ முதல் முறையாக நடக்கிற மாதிரி, இதில் வந்து மிகப்பெரிய ஆபத்து இருக்கிற மாதிரி இன்றைக்கி ஊடகங்கள் எல்லாம் பேசி, அதான் சொல்கிறேனே, மக்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் மறக்கடிக்கணும். இந்த ஆட்சியில் இதுவரை நடந்த அவலங்களை எல்லாம் மூடி மறைக்கணும். அதுக்கு என்ன செய்யுது? ஐயோ நம்மளை ஏதோ பண்ண பார்க்குறாங்க, நம்மளை வந்து சதி நடக்குது, நமக்கு எதிராக நம்மளை முன்னேற விடாமல் தடுக்கிறாங்க. எங்கே சார் உங்கள் ஆட்சியில் முன்னேற்றம் இருந்தது? என்ன முன்னேற்றம் இருந்தது? தொழில் முதலீடுகளை நீங்கள் ஒரு பக்கம் சொல்கிறீங்க, ஒரு நிறுவனம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இங்கே பல லட்சம் கோடிகளை வந்து கொட்ட போகிறாங்க அப்படின்னு நீங்கள் ஒரு பக்கம் ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறீங்க. இன்னொரு பக்கம் அந்த நிறுவனம் நாங்கள் அப்படிலாம் பேசலைங்க, நாங்கள் ஏதோ மரியாதை நிமித்தமாக போய் முதலமைச்சரை பார்க்க வந்தால் நீங்கள் என்ன இப்படி சொல்கிறீங்க, நாங்கள் அந்த மாதிரி முதலீடு பற்றிலாம் எதுவும் பேசலை அப்படின்னு ஒரு நிறுவனம் சொல்லுது. இந்த வெட்கக்கேடு இதுக்கு முன்னாடி தமிழ்நாட்டில் நடந்திருக்கா? இந்த ஆட்சியில் நடந்துக்கிட்டு இருக்கு. அப்போ இதையெல்லாம் மறைக்கிறதுக்கு இப்படி ஒரு போராட்டம், ஒரு போலியான கட்டுக்கதைகள், சதி கோட்பாடு, இதையெல்லாம் பேசிட்டு ஊடகங்களும் இதையே பேசுவாங்க. போராட்டம் நடந்தது, இந்த இடத்துல இந்த தலைவர் வந்து பேசினார் அப்படின்னு இவங்க செய்திகளை தொடர்ந்து பரப்புவாங்க. இது மூலமாக மக்களை ஏமாற்றலாம்னு நினைக்கிறாங்க. நான் முன்னாடியே குறிப்பிட்டது போல் தமிழ்நாட்டு வாக்காளர்கள் ரொம்ப தெளிவானவங்க. அவங்களுக்கு பார்லிமெண்ட்டுக்கு எப்படி ஓட்டு போடணும்னு தெரியும், அசம்பிளிக்கு எப்படி ஓட்டு போடணும்னு தெரியும், உள்ளாட்சியில் யாரை தேர்ந்தெடுக்கணுன்றதும் தெரியும். நீங்கள் பண்ணுற அத்தனை தில்லுமுள்ளுகளும், தகுடு நத்தம், உங்களுடைய நாடகம் எல்லாமே அவங்களுக்கு தெரியும். அவங்க கொந்தளிக்க மாட்டாங்க, பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. என்னென்ன சொல்கிறான் பாருங்கள் சார், கம்பி கட்டுற கதையெல்லாம் இழுத்து போடுறான் அப்படின்ற மாதிரி நக்கலாக பார்த்துட்டே இருப்பாங்க. குத்த வேண்டிய நேரத்தில் கரெக்டாக குத்துவாங்க. ஓகே ஸ்ரீராம், எஸ்ஏஆருக்கு எதிரான திமுக கூட்டணிகளுடைய போராட்டங்களை வந்து இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில் பேசிட்டோம். திமுக கூட்டணிகள் என்னென்ன போராட்டங்கள், என்னென்ன நாடகங்கள் நடத்த போகிறாங்க அப்படிங்கிறது தெரியலை. அவங்க என்னென்ன நாடகங்கள் போட்டாலும் அடுத்தடுத்த நிகழ்ச்சியில் கண்டிப்பாக தோலுரிப்போம். நேயர்களே, மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் இனிவன் முத்து. நன்றி, வணக்கம்.